அவ்வளவுதானா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலும் தேவனுடைய வார்த்தையை உங்கள் முன்பதாக கொண்டு வருவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆவியானவர் கடந்த நாட்களிலே நம்மோடு பேசின காரியங்களை நீங்கள் நிதானித்திருப்பீர்கள் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். இந்த நேரத்திலேயும் தேவ ஆவியானவர் ஒரு தொடர்ச்சியான காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள உதவி செய்வாராக. கடந்த நாட்களிலே நான் பகிர்ந்து கொண்ட காரியம், ஆகவே நாம் அந்த வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை இருதயத்தை நாம் திசை திருப்பும் போது தேவ ஆவியானுடைய சத்தத்தை இந்த காலை வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் உணர முடியும். அல்லேலூயா. ஆகவே கவனத்தை சிதறடிக்கிற எந்த ஒரு காரியத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு நீங்கள் கவனமாய் இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கை மறுரூபப்படுத்துகிற தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. அதை பெற்றுக்கொள்ளுங்கள், அனுபவியுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதத்தின் புஸ்தகம் 84வது அதிகாரம், Psalm 84 verse 10. 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 84:10. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். வசனத்தின் மீது கைகளை வைப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே எங்களோடு பேசும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கிற தேவனுடைய வார்த்தையின்படியே எங்களை பிழைப்பூட்டுகிற, பிழைக்க செய்கிற ஆண்டவரை, உயிர் பெறச் செய்கிற, உயிரூட்டுகிற ஆண்டவரே தேவனுடைய வார்த்தைகள் இந்த இடத்துல கடந்து வருவதாக. ஆண்டவரே எந்த நிலையில, எந்த சூழ்நிலையில் இந்த இடத்துல வந்திருந்தாலும் அவர்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் தந்து ஆண்டவரே சந்தோஷமாய், சமாதானமாய், மனரம்யமாய் இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போக கர்த்தர் உதவி செய்வீராக. ஒருவராவது வெறுமையாய் போகாதபடிக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கவனமாய் கேட்டு ஆராய்ந்து ஆண்டவரே வளர்ந்து பெருக கர்த்தர் உதவி செய்யும். அடியானை மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஏற்கனவே நாம் பார்த்ததான தலைப்பு தான், செய்தியின் தலைப்பு இதுதான், சபையும் நானும். அதனுடைய 2வது பகுதியாக உங்களோடு பேச நான் வாஞ்சிக்கிறேன். ஏற்கனவே சபையினுடைய காரியங்களை உங்களோடு கூட, சபையும் நானும் எப்படி சபையோடு இணைந்திருக்க வேண்டும், யோசுவா எப்படி தேவனோடு சபையோடு இணைந்திருந்தான், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்த நூனின் குமாரனாகிய யோசுவா. Joshua was not separated himself from the tabernacle of God. தேவனுடைய அந்த பலிபீடத்திலே, அண்டையிலே, அந்த பிரகாரத்திலே, அந்த வாசற்படியிலே அவன் காத்திருந்தான். அதனாலே தான் ஆண்டவர் இஸ்ரவேலிலே எத்தனையோ சமர்த்தர்கள் இருந்த போதும் ஒரு சாதாரணமான ஒரு வாலிபனான அந்த நிலைமையில் இருந்த, உற்சாக மனதுடனே இருந்த, தேவ சமூகத்தை நாட வேண்டும் என்றிருந்த யோசுவாவின் கையிலே அடுத்த பிரயாணத்தின் பகுதியை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. உங்கள் கையிலேயும் என் கையிலேயும் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்க வேண்டுமானால் நம்ம we should never separated ourselves from the tabernacle of God. தேவனுடைய கூடாரத்தை விட்டு நம்ம ஒருபோதும் பிரியக்கூடாது. தானியேல் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனுடைய பலிபீடத்தை அல்லது ஆலயத்தை விட்டு பிரியாதிருந்த ஒரு அனுபவம். ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்த தானியேலுடைய வாழ்க்கை, அவன் பலகணிகளை திறந்து அந்த பலகணியிலே அவன் திறந்து அவன் உட்கார்ந்து வழக்கமாய் செய்து வருகிறபடியே அவன் தேவனை நோக்கி முறையிட்டான். எருசலேமுக்கு நேராக
எங்கேயோ கிடக்குது பாபிலோன், எங்கேயோ கிடக்குது எருசலேம். ஆனால் அவனுடைய பிரார்த்தனை, அவனுடைய வாஞ்சை தேவனுடைய ஆலயத்துக்கு நேராக. அருமையான தேவ பிள்ளைகளை, பலிபீடத்தை விட்டு ஒரு மனிதன், ஒரு தேவனுடைய பிள்ளை, ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் ஒரு சபையிலே கர்த்தர் நாட்டி இருக்கும் போது அதில் அடங்கி இல்லாமல் தன் இஷ்டம் போல வாழ்கிற, எங்க போனாலும் போலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில, மன பாவனையில இருக்கிற ஒரு நபர் கண்டிப்பாய் தேவனுடைய இருதயத்துக்கு உகந்தவராய் இருக்க முடியாது. அதனாலதான் தாவீதால் சொல்ல முடிந்தது, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லுகிற ஒரு நாள் நல்லது. அவன் சொல்லுகிறான், I was glad when they said to me, come to the house of God. தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வசனம், ஆகாமியத்தின் கூடாரத்திலே நான் போய் அங்கே கலிகூர்ந்து மகிழ்ந்து செலவு செய்து ஒரு சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் உமது ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து நான் என்ன செய்வேன்? காத்திருப்பேன். அதையே நான் தெரிந்து கொள்ளுவேன் என்று அவன் சொல்லுகிற வாஞ்சையை பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆகவே யோசுவா தேவனுடைய சபையை விட்டு அல்லது ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம், ஒரு சிறைபிடிக்கப்பட்ட அனுபவத்தில் இருந்த தானியேலுடைய வாழ்க்கையிலே, அவன் தானியேல் தூரமாய் இருந்தாலும் அவனுடைய இருதயம் எருசலேமுக்கு அருகாமையிலே இருந்தது, ஆலயத்தின் அருகாமையிலே இருந்தது. நம்ம வீடு ரொம்ப தூரமா இருக்கலாம், ஆனா நம்முடைய மனம் ஆலயத்தின் மேல் வாஞ்சையோடு இருக்க வேண்டும். ஆலயத்தை குறித்த பாரமுடையவர்களாய் இருக்க வேண்டும். ஆலயத்திலே பணிவிடை செய்து கொண்டிருந்த சாமுவேலுடைய வாழ்க்கை, இஸ்ரவேலிலே முதல் தீர்க்கதரிசியாக கர்த்தர் அவனை உயர்த்தினார். நன்றாய் நீங்கள் வேதத்தை கவனித்து பாருங்கள். ஆலயத்துக்கு நெருக்கமாய், ஆலயத்தின் அருகிலே, ஆலயத்தின் பக்கமாய், ஆலயத்தை சார்ந்து, ஆலயத்தை நம்பி, தேவன் கொடுத்த அந்த பலிபீடத்தை நம்பி இருந்த ஒருவரும் கெட்டு போனதாக எந்த இடத்திலையும் நம்ம வாசிக்க முடியாது. அவர்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பலிபீடத்தையும் ஆசரிப்பு கூடாரத்தையும் தேவனுடைய ஆலயத்தையும் புறக்கணித்த எல்லாரும் நாசமாய் போனார்கள் என்றுதான் பைபிள் சொல்லுது. அதுல ஒரு முக்கிய உதாரணம் லோத்து. அழைப்பவனுக்கு கிடையாது, அவனுக்கு அபிஷேகம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். என்ன தெரியுங்களா? இந்த ஆபிரகாம் என்பவனோடு, அவன் அழைப்பை பெற்றவன், அவன் அபிஷேகத்தை பெற்றவன், அவன் தேவனால் முன்குறிக்கப்பட்டவன், அவனை பற்றி கொண்டு பிடித்து கொண்டு அவன் பிறகே போகக்கூடிய ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். ஏனென்று சொன்னால், ஆபிரகாம் had builded the பலிபீடத்தை கட்டுகிற அனுபவம். He experienced to build an altar of God. தேவனுடைய பலிபீடத்தை கட்டுகிற அனுபவம் லோத்துவுக்கு இல்லை, ஆனால் ஆபிரகாமுக்கு இருந்தது. ஆபிரகாம் எங்கெல்லாம் பலிபீடத்தை கட்டினானோ அங்கே லோத்து அவன் போய் அந்த பலிபீடத்திலே அவன் பணிந்து கொண்டிருந்திருப்பானே. ஆனால் சோதம் கொமோரா என்கிற ஒரு இடத்திலே, ஒரு மிகவும் சோரம் போன இடத்திலே அவன் போய் சேர்ந்திருக்க மாட்டான். ஒருவேளை அப்படி சேர்ந்திருந்தாலும் அவனுடைய குடும்பத்தை ஆண்டவர் காக்க வேண்டும் என்று எவ்வளவோ பிரயாசப்பட்டும் கூட அது தோல்வியில் முடிந்ததற்கான காரணம் என்ன? எப்பொழுது ஒரு மனிதன் சபையை புறக்கணிக்கிறானோ, ஆசரிப்பு கூடாரத்தை புறக்கணிக்கிறானோ, பலிபீடத்தை புறக்கணிக்கிறானோ, அவன் நிச்சயமாக அழிவு நிச்சயம். அந்த இடத்துல பிரிவு உண்டாகும், பிளவு உண்டாகும், போராட்டம் உண்டாகும், மனக்குழப்பம் உண்டாகும். இன்னைக்கு பல குடும்பங்களிலே போராட்டங்களும் வேதனைகளும் மனக்குழப்பங்களும் இருப்பதற்கான காரணம் என்ன?
நீங்கள் ஓவரால் எல்லாவற்றையும் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். முடிவு என்ன தெரியுமா வரும்? எப்பொழுதெல்லாம் நீங்கள் பலிபீடத்தை புறக்கணித்தீர்களோ அப்பொழுதெல்லாம் குடும்ப சமாதானம் நிலைகுலைந்து போகும். எப்பொழுதெல்லாம் நாம் தேவனுடைய ஆலயத்தை புறக்கணிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை சின்னாபன்னமாவதை நாம் பார்க்க முடியும். அருமையானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஒவ்வொரு நபரும் நம்முடைய வாழ்க்கையின் உதாரணங்களை எடுத்து பார்க்க முடியும். ஏன் இந்த குழப்பம் வந்தது? ஏன் இந்த பிரிவு வந்தது? ஏன் இந்த நஷ்டம் வந்தது? ஏன் இந்த கஷ்டம் வந்தது? ஏன் இந்த வியாதி வந்தது? ஏன் இந்த மன உளைச்சல் வந்தது? ஏன் குடும்பத்துக்குள்ள இந்த சலசலப்பு என்பதை எல்லாம் நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். முடிவு என்னவாகத்தான் இருக்கும் தெரியுமா? எப்பொழுதெல்லாம் பலிபீடத்தை அசட்டை பண்ணினோமோ, எப்பொழுதெல்லாம் பலிபீடத்திலே நாம் இல்லாமல் இருந்தோமோ, எப்பொழுதெல்லாம் ஆசரிப்பு கூடாரத்தை அசட்டை பண்ணினோமோ, எப்பொழுதெல்லாம் தேவனுடைய ஆலயத்திலே அவர் இருப்பதை உணராமல் போனோமோ அப்பொழுதெல்லாம் பிரச்சனைகளுக்கு அது காரணமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தான் ஆண்டவர் இந்த சபையும் நானும் என்கிற வார்த்தையின்படி நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, சபை அவ்வளவு இன்றியமையாதது. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், நீங்கள் நல்ல படித்திருக்கலாம், நல்ல பதவியில் இருக்கலாம், நல்ல பொருளாதாரத்தில் இருக்கலாம், நல்ல ஆரோக்கியமான மனநிலையில் இருக்கலாம், உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கலாம், இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியாளராக நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒருவேளை நல்ல பெரிய வாகனங்கள், நல்ல வசதிகள், இந்த உலகத்திலே உங்களுக்கு புகழ் எல்லாவற்றையும் உடையவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் எதுவும் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. எது மூலமாகத்தான் நீங்கள் போக வேண்டும் தெரியுமா? சபை மூலமாகத்தான். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், God will not take you individually. உன்னை தனியாக கர்த்தர் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ள மாட்டார். மனவாட்டியாக சபையாக கர்த்தர் என்ன செய்வார்? எடுத்துக்கொள்ளுவார். We have to attach to the church of God. சபை என்பது ஏதோ நம்ம கூடி வந்து 3 பாட்டு பாடி ஒரு பிரசங்கத்தை கேட்டு காணிக்கை செலுத்தி விட்டு ஐயா தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு போகிற காரியம் அல்ல. என்னுடைய பிறப்பில் இருந்து என்னுடைய இறப்பு வரைக்கும் இந்த சபை முடிவு செய்யுமானால் என்னுடைய வாழ்க்கை தேவன் விரும்புகிற வாழ்க்கையாக இருக்கும். அல்லேலூயா. சபையில பேர் வைக்கிறதிலிருந்து, கர்ப்பமாகிறதிலிருந்து, அதனுடைய முடிவு வரைக்கும், குழியில இறங்குகிற வரைக்கும் எல்லா காரியங்களையும் சபை தீர்மானிக்கிற ஒரு அனுபவத்துக்குள் நம்மை விட்டு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அனுபவம் தான் இன்னைக்கு சபையின் மூலமாக தேவன் எடுத்துக் கொள்ளப்படும் போது எக்கால சத்தம் தனியா இருக்கிறவங்களுக்கு கேட்காது, சபையோடு இருக்கிறவர்களுக்கு கேட்கும், சபையோடு இணைந்திருக்கிறவர்களுக்கு கேட்கும். சபையினுடைய முக்கியத்துவம் அவ்வளவு பிரதானமானது. ஆகவே இதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே ஓவரால் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான காரியம், இரண்டாவது பாயிண்டா நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான காரியம், சபையை விட்டு பிரிக்கும் பார்வோனின் ஆவிகள். எனக்கு அருமையானவர்களே, சபையை விட்டு பிரிக்கிறதான பார்வோனின் ஆவிகள். இன்னைக்கு சபையை விட்டு பிரிக்கிறதுக்கு பார்வோனின் ஆவிகள் அப்படியே தயார் நிலையில் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, உன்னை பின்தொடர்ந்து உன்னை முன்னேற விடாதபடி உன்னை தடை செய்து தேவனுடைய ஆலயத்தில் இருந்து, தேவனுடைய பலிபீடத்தில் இருந்து, ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து உங்களை பிரிப்பதற்கு இன்னைக்கு பல்வேறு திட்டங்கள் பார்வோனின் ஆவிகள் மூலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது நான் சொல்ற கருத்து அல்ல, பைபிள் ரெக்கார்டட். ஆண்டவர் வேதாகமத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். என கருமையானவர்களே, யாத்ராகமத்தின் புஸ்தகம்
5வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போமேயானால், பிரயாணம் போய் பலியிடும்படி போகவிட வேண்டும், போகாதிருந்தால் கொள்ளை நோயும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, 430 வருஷ காலத்துக்கு பிறகு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை சந்தித்தார். 430 வருஷ காலம் there is no word of God, there was no church, there was no worship. அங்கே ஆசாரியன் இல்லை, எந்த விதமான முறைமைகளும் இல்லை, கர்த்தரை ஆராதிக்கிற சடங்குகள் ஒழுங்குகள் எதுவும் இல்லை, எந்த முன்மாதிரியான காரியமும் இல்லை. நல்ல வேலைக்கு போறோம், ஆகாரம் கிடைச்சது, நல்ல சாப்பிடுறோம், நல்ல ரெஸ்ட் எடுக்கிறோம். இது 1-2 நாள் அல்ல, 430 ஆண்டுகள் நடந்தது. ஆடுகளை மேய்த்தார்கள், நல்ல ஜீவனம் பண்ணினாங்க. அந்த தேசம் முழுவதையும் அவர்கள் அனுபவித்தார்கள். அவர்கள் எல்லாருடைய அந்த விளைச்சல்களையும் அவர்கள் அனுபவித்தார்கள். அவர்களுடைய பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, எகிப்தியர்களை காட்டிலும் இந்த எபிரேயர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பலத்திருந்தார்கள், பலவான்களாயிருந்தார்கள். They were mighty of Israel. அவர்கள் மிகவும் பலத்தவர்களாய் காணப்பட்டார்கள். அவ்வளவு பிரதானமாய் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆனால் தேவனை ஆராதிக்கவில்லை, தேவனை தொழுது கொள்ளவில்லை, தேவனுக்காக எந்த பண்டிகையும் அவர்கள் செய்யவில்லை. வருஷத்துக்கு ஒரு முறை கூட பலிபீடத்திலே கட்டி பலி செலுத்தவில்லை. 430 ஆண்டு காலம் ஒன்றுமே இல்லை, இருள் நிறைந்த நேரம். இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. ஏங்க இருள் வந்துச்சு? பலிபீடம் இல்லைங்க. ஏன் குடும்பத்தில் இருள் வந்தது? ஆசரிப்பு கூடாரத்துக்கும் இவங்களுக்கு தொடர்பு இல்லை. ஏங்க இருளா இருக்கு? எதுவுமே வாய்க்க மாட்டேங்குது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆலயத்துக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலை. 430 வருஷ காலத்துக்கு பிறகு ஆண்டவர் இவர்களை சந்தித்தார். இப்பதான் உணர்வு வருது. ஆலோட்டிகளின் வைத்து அந்த பார்வோன் அவர்களை கடுமையாய் நடத்தின போது கர்த்தர் மோசேயை அந்த இடத்துல லேர்ன் பண்றாரு. மோசே உள்ள இறங்குறாரு எகிப்துக்குள்ள. அங்கே பிறந்தவர், அங்கே வளர்ந்தவர், அங்கே 40 ஆண்டுகள் அவர் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவர். 40 வருஷம் முடிந்த பிறகு மீதி உள்ள 2வது 40 வருஷம் மாமன் வீட்டில் போய் திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அந்த இடத்துல ஆடுகளை மேய்க்க விட்டு அங்க ட்ரைனிங் கொடுத்து மறுபடியும் 80வது வயதிலே கர்த்தர் அந்த எகிப்திலே கர்த்தர் களமிறக்க வைக்கிறார், பாளையம் இறங்குகிறான். இப்பதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கண்கள் தெளிவாகிறது. ஓ, we forget to worship, we forget to sacrifice. நாம பலிபீடத்திலே பலி செலுத்த மறந்து போயிட்டோம், ஆராதிக்க மறந்து போயிட்டோம், தொழுது கொள்ள மறந்து போயிட்டோம், உபவாசிக்க மறந்து போயிட்டோம், பண்டிகையை மறந்து போயிட்டோம். தேவனுடைய பலிபீடத்திலே குடும்பம் குடும்பமாக, கோத்திரம் கோத்திரமாக, வம்ச வம்சமாக வந்து பலி செலுத்துவோமே, அந்த பலிகள் எல்லாம் எங்கே? அருமையானவர்களே, தேவனுடைய சமூகத்திலே மிக போராட்டமான ஒரு சூழ்நிலை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் குடும்பமாக நின்று பலிபீடத்திலே பலியிட்டார்கள். அந்த அனுபவமே இப்ப இல்லை, அந்த அனுபவமே இல்லை. நோவா பலியிட்டான், அந்த அனுபவம் இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, காணிக்கை கொண்டு போய் கர்த்தருடைய பலிபீடத்திலே அவர்கள் வைத்தார்கள், காயினும் ஆபேலும். அந்த அனுபவம் இல்லை, 430 வருஷமா இல்லை. ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தானே, அந்த அனுபவம் இவர்களுக்கு இல்லை. வாங்கிறது, சாப்பிடுறது, அனுபவிக்கிறது, செலவு பண்றது, முடிஞ்சு போச்சு.
செத்து போனா புதைச்சிருவாங்க. அவ்வளவுதான். 434 தலைமுறை இப்படித்தான் நடக்கு. எந்த மாற்றமும் இல்லை, எந்த வளர்ச்சியும் இல்லை, ஆவிக்குரிய நிலையிலே எந்த முன்னேற்றமும் இல்லை. மிக பரிதாபமான நிலை, மிக மோசமான நிலை. ஆண்டவர் பார்த்தாரு, ஜனங்கள் கூப்பிட்டாங்க, வேதனை தாங்க முடியாம மோசேயை உள்ளே இறக்கிட்டாரு. இப்ப சொல்றாங்க, பார்வோன்ட்ட போய் நின்னு அவங்க சொல்றாங்க, ஜனங்களை போக விடு, ஜனங்கள் எல்லாரும் போகணும், பலி செலுத்தணும், கர்த்தர் எங்களை சந்தித்தார், நாங்கள் போய் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு. எப்ப 430 வருஷம் கழிச்சு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய இப்பதான் யாருக்கு நினைவு வருது? 4 தலைமுறையா தேவனை ஆராதிக்கல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். இப்ப இந்த சபையை விட்டு, பலிபீடத்தை விட்டு, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரிக்க நினைக்கிற இந்த பார்வோனின் ஆவிகள், இதை நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும், அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அடையாளம் கொண்டு அதிலே நாம் சரியாய் நிற்கும் போது தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்ற மட்டும் இந்த மோசே வரல. இவர்கள் விட்டு போன ஆராதனையை, இவர்கள் விட்டு போன பலி செலுத்துகிற அனுபவத்தை, இவர்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியவைகளை கொடுக்கத்தக்கதாக மீண்டும் இவர்களை புதுப்பிக்கும்படியாகத்தான் கர்த்தர் மோசேயை உள்ளே கொண்டு வருகிறார். அல்லேலூயா. எல்லாத்தையும் மறந்து போயிட்டாங்க. என்ன கருமையான தேவ பிள்ளைகளே, புத்தியுள்ள ஆராதனையை மறந்து போனார்கள், உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்க மறந்து போனார்கள். எகிப்தியரோடு கலந்து விட்டார்கள், எகிப்தியரோடு பின்னி பிணைந்து விட்டார்கள். அவர்களோடு கூட வாழ்ந்து, இது நம்முடைய அனுபவம் அல்ல, இது நம்முடைய வாழ்க்கை அல்ல, இது நம்முடைய கலாச்சாரம் அல்ல, இது நம்ம பின்பற்றுகிற காரியம் அல்ல என்பதை 430 வருஷ காலம் உணராதே போனார்கள். என்ன கருமையானவர்களே, இப்ப ஆண்டவர் சந்திச்சுட்டாரு. பார்வோன்ட்ட போய் ஆரோன் மோசே நிற்கிறார்கள் ஜனங்களை விட்டு. 3 முக்கியமான காரியங்கள் இவைகளிலே உண்டு. எப்படி பார்வோனின் ஆவிகள் செயல்படுகிறது? முதலாவது காரியம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 25, 28 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது பார்வோன் மோசேயையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள் என்றான். அப்பொழுது பார்வோன் போக விடுவேன், அதிக தூரமாய் போக வேண்டாம். என கருமையான தேவ பிள்ளைகளை, பார்வோனின் ஆவிகளிலே அல்லது பார்வோனினுடைய மிக தந்திரமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்களை என்னை சபையை விட்டு, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு, பலிபீடத்தை விட்டு பிரிக்கிறது தான். நமக்கு தெரியல, நாம நினைச்சிட்டு அதை ரொம்ப கேஷுவலா எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இது நம்ம மட்டும் எடுக்கல, 430 வருஷ காலமா நம்முடைய மூதாதையர்கள் இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படித்தான் செய்தார்கள். அதனாலே அவர்கள் பட்ட நஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். இப்ப முதலாவது காரியம் வேதம் சொல்லுகிறது, இந்த பார்வோன் சொல்லுகிறான், மிக தந்திரமான முதலாவது செயல். எப்படி நம்மளை ட்ராப் பண்றான், எப்படி நம்மளை சபையை விட்டு, பலிபீடத்தை விட்டு, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவன் பிரிக்க நினைக்கிறான் என்பதனுடைய முதல் பகுதி. அவன் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? நீங்க செய்யுங்க, ஆராதனை செய்யுங்க. உங்களை ஆராதனை செய்யக்கூடாதுன்னு நான் சொன்னேனா? ஆராதனை செய்யுங்க, ஆராதனைக்கு தடை இல்லை, ஆராதனை செய்யுங்கள். ஆனால் இங்கே ஆராதனை செய்யுங்கள். அவன் சொல்றது என்ன? ஹலோ, தேசத்திலே தானே நீங்க பலியிடுங்க, ஆராதனை செய்யுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, இங்கே பண்ணுங்க.
நீங்க அங்க பிரயாணம் பண்ணி அங்க போய் நீங்க பண்ணணுமா? உலகத்தான் கேட்கிறான். வருதா இந்த கேள்வி? வருதா? ஆலயத்துக்கு போய் அங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் கேட்பாரா? அப்படி ஒரு ஆண்டவர் தேவையா? அப்படி ஒரு ஆண்டவர் நாம் ஆராதிக்கணுமா? அப்படி ஒரு ஆண்டவர்னா என்னையா அந்த ஆண்டவர்? கூப்பிடுற தூரத்துல நமக்கு வரணும்ல. அவரை ஆராதிக்க இவங்க 3 நாள் பிரயாணம் பண்ணி அவர்கள் போய் கர்த்தருக்கு பலி செலுத்துவாங்களா? அப்படி எல்லாம் முடியாதுங்க. நீ பலி செலுத்து, நீ ஆராதனை பண்ணு, இங்கே பண்ணு. அருமையானவர்களே, நிறைய இடங்கள்ல இப்ப சென்னையில் நடக்கிற சம்பவங்கள்லாம் தெரியுங்களா? ஞாயிற்றுக்கிழமை டியூட்டி 1 hour பர்மிஷன். நீங்க அங்க ஒரு ரூம் கொடுத்துருவாங்க. நீங்க கிறிஸ்தவங்கள்லாம் போய் நீங்க என்ன பண்ணுங்க, சண்டே 1 hour நீங்க வெளியில வந்தோடனே ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்துருவான், ஸ்நாக்ஸ் கொடுத்துருவான், காஃபி கொடுத்துருவான், உங்களுக்கு என்ன தேவையோ கொடுத்துருவான். கொடுத்துட்டு மறுபடியும் ஒர்க் பண்ணணும். நீங்க உங்க ஆராதனை அங்கேயே முடிஞ்சு போச்சு. சத்துருவானவன் இன்னைக்கு மிக தந்திரமாய், அருமையானவர்களே, உங்களை பலிபீடத்தை விட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமா பிரிக்கிறான். தெரியல, இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாளைக்கு மண்டையை போட்டுட்டா, ஹலோ, நாளைக்கு உயிரோட இருப்போம்னு யாராவது உத்தரவாதம் இருக்கா? இல்லைங்க. கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கத்தின்படி அவருடைய டைரியில முன்குறிக்கப்பட்டிருக்குது. அவர் கரெக்டா வரைஞ்சு வச்சிருக்கிறாரு. அதை நீங்களும் நானும் மாத்தல முடியாது. அருமையானவர்களே, அப்ப பார்வோன் சொல்ற காரியம் அப்படியே தந்திரமா, அந்த வேர்ட்ஸை நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு, நான் நல்ல கவனிங்க, எல்லாம் பைபிளை பாருங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது 25வது வசனம். அப்பொழுது பார்வோன் மோசையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள் என்றோம். உன்னை ஆராதிக்க வேணாம் நீ யாரையா சொன்னது? Did I ever say you should never worship your God? நான் உன்னை ஆராதிக்க வேணாம் சொன்னா, worship your God, do sacrifice and do, இந்த இடத்துல செய், do it here. நீ போய் செய்யணும்னு நினைக்கிற பாரு, அதை மறந்துரு. நீ பிரயாணம் பண்ணி அதற்காக ரிஸ்க் எடுத்து, அதற்காக நீ பிரயாசப்பட்டு, அதற்காக நீ தனியா ட்ரெஸ் பண்ணி, அதற்காக நீ விசேஷமாய் உன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்தி நீ போன்னு நினைக்கிற பாரு, அதை மறந்துரு. பார்வோனினுடைய மிக தந்திரமான முதல் செயல்பாடு அதுதான். அதோட நிக்கல. அவன் தந்திரமா யூஸ் பண்ற அடுத்த ஒரு காரியத்தை நீங்க கவனிங்கன்னா, பலியிடுங்கள் என்று சொல்லி, இப்ப மோசே சொல்றாரு அப்படியெல்லாம் நாங்க செய்ய முடியாது. அவருக்கு பதில் சொல்றாரு பாருங்க, அப்படி செய்ய தகாது. 26வது வசனம், எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தியருடைய அருவருப்பை, ஹலோ, எகிப்தியருடைய அருவருப்பை பலியிடுகிறதாக இருக்குமே. எகிப்து தேசத்துல எகிப்தினுடைய ஒரு கடவுள் யாரு? மாடு. பாத்தீங்களா? மனுஷ உடம்பு இருக்கும், மாட்டு மண்டையை வச்சிருப்பான். எப்படி? மனுஷ உடம்பு இருக்கும், என்னத்தை கொண்டு வந்து வச்சிருப்பான்? அந்த தலையை வெட்டி மாட்டு தலையை வச்சிருப்பான். அது தெய்வம். அவங்களுக்கு தெய்வத்தை வெட்டி பலி செலுத்தினா ஒத்துக்குவானா? மோசே சொல்றாரு பாருங்க, இங்க செய்யப்படாதுங்க, அது தகாது. நாங்க பலி செலுத்துவதற்கு எங்களுக்கு வெகு தூரம் நாங்க என்ன செய்யணும்? பிரயாணம் பண்ணணும். அருமையானவர்களே, இப்ப அந்த பலியிட்டால், அது கண்களுக்கு முன்பாக அது பலியிட்டால் எங்களை கல்லறிவார்கள் அல்லவா? எகிப்தியருடைய அருவருப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பலியிட்ட ஏற்றுக்க மாட்டாங்களே. ஆகவே நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம். 28,
அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்தரத்தின் வழியே பலியிடும்படி நான் உங்களை போக விடுவேன், ஆனாலும் நீங்கள் அதிக தூரம். இப்ப அடுத்த ஒரு சுளிக்கிறான் பாருங்க, எப்படி தந்திரமா. சார் எதுக்கு சார் ரொம்ப தூரம் போறீங்க? பக்கத்தில் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, டியூஷன் சென்டரா பக்கத்திலே இருக்குன்னா எட்டுனா அடுத்த ஸ்டெப். அருமையானவர்களே, ஒரு பெரிய குழியில போய் நீ என்ன செய்யற? வளர. உன்னை நீ நாட்டப்பட்ட இடத்துல அன்னால் வருஷந்தோறும் அவள் புறப்பட்டு அவள் சாமுவேல் என்கிற மனிதன் இருக்கிற இடத்திலே வந்து தேவனுக்காக என்ன செய்தாள்? பலி செலுத்தினாள். அருமையானவர்களே, பிரயாணப்பட்டு வர்றாங்க, தேவனை ஆராதிக்க அதுக்காக ரிஸ்க் எடுக்கிறாங்க. நீ ரிஸ்க் எடுக்காம தேவனை அப்படி கால் இப்படி எட்டினோடனே சர்ச், இப்படி எட்டினோடனே கல்லறை வந்துடும், அங்கேயே புதைச்சிருவாங்க உடனே. இந்த எட்டின தூரத்தில் இப்படி 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 போனோடனே சர்ச் வந்துடணும்னு நினைக்கிற பத்தியா? அடுத்து உனக்கு என்னதான்? அதில் மாற்றமே இல்லை. அதுக்கு தான் இப்போ பல பேர் காசுக்கு எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அருமையானவர்களே, உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வைங்கள்னு சொன்னா கல்லறைக்கு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அருமையானவர்களே, அதுக்கு ஏலவாளைக்கு கொடுத்தாவது புண்ணியமாகும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். இந்த பார்வோனின் ஆவி முதல் தந்திரம் எப்படி நம்மளை ட்ராப் பண்ணுது நன்றாய் புரிந்து கொள்ளணும். இத உங்களுடைய மனநிலையில நீங்கள் அதை யோசித்து பாருங்கள். எப்படியெல்லாம் உங்களை ட்ராப் பண்றான். ஆமா, போக வேணாம், நண்பர்கள் மூலமா சொல்லுவான், என்ன அங்க போய் தான் அட்டன் பண்ணணுமா? பக்கத்தில் அங்கேயும் ஆராதிக்கிறாங்க, ஓகே லெட்ஸ் கோ. ஆர்சி சர்ச். பெந்தோஸ்தேகாரனுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. வித்தியாசம் தெரியல, இன்னும் உணர்வு அடையல, இன்னும் முதிர்ந்த அனுபவத்துக்குள்ள வரல. பார்வோனின் ஆவி ரொம்ப சுலபமா என்ன செய்து அவர்களை பிடிச்சுக்குது. என்ன அதுக்கு இடம் கொடுத்துருக்கிறான். இப்ப இந்த பார்வோனின் ஆவி அடுத்து சொல்லுது, எப்பா நீ என்ன செய்யாத போ, நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான், இங்க ஈப்தியர்கள்லாம் கொந்தளிச்சிருவாங்க, நீ என்ன பண்ணு, ரொம்ப தூரம் போகாத, கிட்ட. இவனுக்கு விடுறதுக்கு மனசு வரல, அவ்வளவுதான். எப்படியாவது ட்ராப் பண்ணணும், உன்னை பிடிக்கணும். பார்வோனின் ஆவிகள் சபையை விட்டு நம்மை விட்டு பிரிக்கிற இந்த பார்வோனினுடைய ஆவிகள்ல முதல் தந்திரம் இதுதான். அவன் சொல்ற முதல் காரியம் என்ன? நீ என்ன செய்ய? பலி செலுத்து, இங்கே பலி செலுத்து, இங்கேதானே ஆராதனை செய். சில பேர் சொல்றதுக்குன்னா வீட்டிலே ஜோம் பண்ணிக்கலாங்க, எதுக்கு போயிட்டு? யாருமே சரியில்லை, எதுவுமே சரியில்லை, வா நீ பாடு, நீ ஆராது, நான் பிரசங்கம் பண்றேன். அருமையானவர்களே, அப்படின்னா நீ என்ன அமேசான் காட்டுக்குள்ளதான் இருக்கணும் நீ. ஏன்னா அவங்களால தான் என்ன பண்ண முடியாது. இப்போ அவங்களுக்கே சபை உள்ளுக்குள்ள வாழ்றவங்கள்ட்ட அவங்களுக்கே பைபிள்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு இருக்கு, அவங்களுக்கே ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து வஸ்திரம் எடுத்து அவங்க நல்ல நிலைமையில வந்துட்டு இருக்கிறாங்க. அருமையானவர்களே, அவங்களுக்கே ஒரு ஆசாரியன் தேவை, அவங்களுக்கு ஒரு சர்ச் தேவை, அவங்களுக்கு ஒரு பலிபீடம் தேவை, அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாத கூடாரம் தேவை. கர்த்தரே அதை அவங்களுக்கு ஆயத்தப்படுத்துறாரு. உங்களுக்கு எனக்கு ஆயத்தப்படுத்தின சபையில் பலிபீடத்தில் ஆசீர்வாத கூடாரத்தில் ஒழுங்கா நிலைச்சு நிற்கணும். அருமையானவர்களே, இதுல காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பலிபீடத்தை புறக்கணித்தோமானால் பார்வோனின் டிராப்ல நம்ம பிடிக்கப்பட்டுட்டோம்னு அர்த்தம். அருமையானவர்களே, உன் முதலாளி உன்னை ஆக்கிரமிக்கிறான் அப்படின்னா யூ ஆர் ட்ராப்ட் பை யுவர் பாஸ். நீ பிடிக்கப்பட்டுட்ட. உன் ஃபேமிலியில் ஒருத்தங்க சொல்றாங்க, ஏவா இது முக்கியமான ஃபங்க்ஷன்ப்பா, இதுக்கு வரலன்னா சங்கடம், ஏதாவது தப்பா நினச்சிக்குவாங்க, நீ வா
வந்துட்டு அங்கே கூட அட்டன் பண்ணிக்கலாம். இது ட்ராப். உனக்கு தெரியல. இதை நம்ம பைபிளோட தொடர்பு படுத்தி பார்க்க முடியல நம்மளால. நமக்கு தெரியல. நீ போ வேலையை பாரு, இன்னொரு நாள் நாங்கள் போய் என்ன செஞ்சுக்கிறோம், பார்த்துக்கிறோம். மொய்க்கு தான் பிரச்சனை. நீ வந்து நீ அப்பயே நீ பிரசன்ஸ்ல தான் அங்கே எல்லாம் நடக்கணும்னா யாரும் என்ன செய்யல. கொரியரில் அனுப்புனா கூட ஆன்லைனில் அனுப்புனாப்பா, வர முடியலப்பா தப்பா நினச்சிக்காத, ஆன்லைனில் போட்டு விட்ருக்கேன், ரைட். அவன் குளுத்துருவேன். உனக்கு கொடுக்குற மரியாதையே வேற மாதிரி இருக்கும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், தேவனை புறக்கணிச்சுட்டு, பலிபீடத்தை புறக்கணிச்சுட்டு, ஆசரிப்பு கூடாரத்தை புறக்கணிச்சுட்டு, அந்த பார்வோனின் ஆவி ட்ராப் பண்ணுறதுக்கு நாமளும் ஒத்துழைப்பு கொடுக்குறோம். ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போமா? ரெண்டாவது ட்ராப் என்ன? யாத்திராகமம் 10வது அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது பொல்லாப்பு நேரிடும். இப்ப நல்ல கவனிங்க, பார்வோனுடைய நய வஞ்சகத்தை புரிஞ்சுக்கணும். இப்ப முதல்ல சொன்னால 8வது அதிகாரத்தில் நம்ம வாச்சோம்ல, நீங்க என்ன பண்ணுங்க, இங்கே பலி செலுத்துங்க, ரொம்ப தூரம் போயிடாதீங்க, உங்களை விட்டு என்னால் என்ன செய்ய முடியாது, பிரிஞ்சே இருக்க முடியாது. ஐயோ, உங்களை விட்டு என்ன செய்ய முடியாது, ஆமாம் பிரியெல்லாம் முடியாது. உங்கள் முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த தரிசனம் கிடைக்கணும். அந்த தரிசனம் இருந்தால் தான் எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற நரம்புகள் செல்லுகள் எல்லாம் வேலை செய்யும். அப்படி சொல்லிட்டு எனக்காக நீ என்ன பண்ணிக்க, ஜெபம் பண்ணிக்க. நம்மளை மயக்கிற ஒரு வார்த்தை என்ன, எனக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, வேண்டிக் கொள்ளுங்கள், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்ப ரெண்டாவது ட்ராப்ல, ரெண்டாவது பார்வோனினுடைய தந்திரத்தில் அவன் சொல்ற யூஸ் பண்ற வார்த்தையை, அவன் சொல்ற வார்த்தையை பாருங்க, 10வது வசனத்தை கவனிங்க. அப்பொழுது அவன், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ. நம்மள்ட்ட சொல்லுவாங்க பாருங்க, கண்ணுக்குள்ளே இருக்கிறீங்க. என்னை ஒரு அம்மா பார்த்து சொன்னுச்சு, பாஸ்டர் நீங்கள் அப்படியே கண்ணுக்குள்ளே இருக்கிறீங்க பாஸ்டர். எனக்கு பெரிய கேள்வி என்னன்னா, நான் எதுக்கு உன் கண்ணுக்குள்ள வரணும்? எனக்கு கண்ணு வேற இருக்கு. அவங்க கண்ணுக்குள்ள நான் இருந்தா எனக்கு போதும். உன் கண்ணுக்குள்ள நான் எப்படி வந்தேன்? ஏன் அனுமதி இல்லாம என்னை எப்படி உன் கண்ணுக்குள்ள நீ என்ன பண்ணியிருக்கிற, பொடிச்சு வச்சிருக்கிற? அப்படி கண்ணுக்குள்ளே இருக்கு. எப்படி உன் பிள்ளைகளை விடுவேன்? ஐயோ, பாசம் எப்படி மயக்கிறான் தெரியல. இந்த தந்திரம் புரியல நமக்கு. பார்வோனின் ஆவி, பார்வோனின் தந்திரம், அவன் பிரிக்க நினைக்கிறது. நீங்க இருந்தாலும் இல்லைனாலும் அவன் காரியம் நடக்கும். அது நல்லா புரிஞ்சுக்கங்க, அவன் காரியம் தெளிவா நடக்கும். ஆனா உங்களை அடிமைப்படுத்தி வச்சுட்டா அவன் முதல்ல செஞ்சதை விட உங்களை வச்சு நிறைய காரியத்தை சாதிச்சுக்குவான். அவன் காரியம் சக்சஸ் ஆகும், நீங்கள் தோல்வி அடைந்து கொண்டே வருவீர்கள். இப்ப அதுக்காகத்தான் உங்களை ட்ராப் பண்றான், உங்களை பிடிக்கிறான். இன்னும் நிறைய காரியத்தை அவன் செய்து முடிக்க வாஞ்சிக்கிறான். அவன் காரியம் நடக்கணும். இப்ப உன் குழந்தைகளையும் எப்படி விடுவேன், உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ அப்படியே கர்த்தர் உங்களோடு என்ன செய்வாரா? அப்படியே பாசமா பேசுறான் பாருங்க, நயவஞ்சகமான பேச்சு. உங்களை எப்படி விடுறேன், அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. எச்சரிக்கையாயிருங்கள், உங்களுக்கு என்ன நேரிடுமா? அந்த பொல்லாப்பெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். எங்களுக்கு நடக்கிற பொல்லாப்பை பத்தி உனக்கு நீ என்ன செய்யாத, கவலைப்படாத. சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரொம்ப டிராஃபிக்காக இருக்கு, எதுக்கு இவ்வளோ டிராஃபிக்கில் சர்ச்சுக்கு போகணுமா?
முடியா அடுத்த வாரம் போயிட்டா போகுது, சிம்பிளா. ஆனால் நம்மளும் அந்த வார்த்தைக்கு நிறைய நேரத்தில் அடிமையாயிருக்கோம். எத்தனை பேர் உண்மையாக ஒத்துக்கிறீங்க? நிறைய பேர் நம்ம இந்த சிம்பிளான வேர்டுக்கு நம்ம அடிமையாயிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இப்ப அவன் அடுத்த 11வது வசனத்தை சொல்றான் பாருங்க. அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய். அப்பா கறி எடுத்து நான் சமைச்சு கொடுத்துருங்க, நான் சமைச்சு வச்சிருக்கேன், நீங்க போய். காலெல்லாம் பலிக்குது, காலெல்லாம் பலிக்குது. நான் சமைச்சு வச்சிருக்கேன், நீங்க பிள்ளைகளோட போய் என்ன பண்ணிருங்க, ஒரு ஆராதனை பண்ணிட்டு டக்குன்னு வந்துருங்க. நான் உங்களுக்கு நீங்க வந்த உடனே சுட சுட கவ கவன்னு குடும்பத்தோட உட்காந்து ஆமா சாப்பிடுவோம். எல்லாம் வறுவல் முறுவல் எல்லாம் வச்சிருப்பாங்க, ஆயத்தம். பாருங்க, அப்படி வேண்டாம், புருஷராகி நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது, உங்க விருப்பம் அதுதானே. குடும்பத்தில் ஒருத்தர் சர்ச்சுக்கு போனா போதாதா? வருதா இல்லையா? குடும்பத்துக்கு ஒருத்தர் சர்ச்சுக்கு போனா போதாதா? இப்ப நான் கேட்கிறேன், குடும்பத்துக்கு ஒருத்தர் இருந்தா போதாதா? எதுக்கு எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்க? குடும்பத்துக்கு ஒருத்தர் இருந்தா போதுமே, ஏன் எல்லாரும் உயிர் வாழணும்? போட்டு தள்ளுங்க ஆண்டவரே. ஏத்துக்க மாட்டோமே, நமக்கு அது ஒத்து வராது. அன்பானவர்கள், நியாயம்னா நியாயம் இல்ல. இதுல சொல்லப்பட்ட காரியம் என்ன? அப்படி வேண்டாம், புருஷலாகிய நீங்கள் மட்டும் போய். நீங்க விரும்பி கேட்டது அதுதானே, போய் நீங்க இப்ப தந்திரமான காரியம். சில நேரத்தில் கிளம்பிக்கிட்டே இருப்பாங்க, கிளம்பிக்கிட்டே இருப்பாங்க, கிளம்பிக்கிட்டே இருப்பாங்க. இங்க வர ஒரு ஆள் வந்து முன்னாடி வாசப்படியில் மோட்டர் அடிங்க அடிங்க. உள்ள கேட்ல நிற்கும், உள்ள ஒரு ஆள் நிற்கும், பாத்ரூம்ல ஒருத்தன் உட்காந்துருப்பான். நேராயிடுச்சுரா, வாச திட்டுவாரு, வாச திட்டுவாருங்கிறத எல்லாத்துக்கும் பயம். என்னை வில்லனாவே காட்டிக்கிட்டு மேல ஒருத்தர் பார்க்கிறாரு, அவர்கிட்ட யாருக்காவது பயப்பு இருக்கா? வில்லன் நான் இல்லைங்க. அருமையானவர்களே, இப்ப பாருங்க, தந்திரமான காரியம். நீங்க முதல்ல நீங்க போங்க, ரொம்ப தூரம் போகாதீங்கன்னு சொன்னவன், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொன்னவன், இப்ப உங்களை விட்டு எப்படி புரிஞ்சு ஒன்றும் புரியல, சரி போறன்னு முடிவு பண்ணிட்டீங்க, நீங்க போங்க. ஆனா என்ன பண்ணாதீங்க, நீங்க புருஷர் மாத்திரம் போங்க. வீட்டுக்கு ஒருத்தர் மட்டும் போங்க. ஆண்டவர் வீட்டுக்கு ஒருத்தர் மட்டும் பரலோகத்துக்கு எடுத்துக்கிட்டா போதுமா? பிள்ளை இல்ல? அப்ப பார்வோனுடைய தந்திரம் என்ன? சபையை விட்டு, பலிபீடத்தை விட்டு, ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு உன்னை பிரிக்கணும். உள்நோக்கம் அதுதான். இப்ப நல்ல கவனிங்க. இப்ப அந்த அந்த ஆராதனை செய்யுங்கள், புருஷர் மாத்திரம் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு என்ன பண்றான்? பிள்ளைகளை, பெண்களை பிடிச்சு வைக்கிறான், பிடிச்சு வைக்கிறான். பிடிச்சு வச்சு நீங்க போங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல மனைவி பிள்ளைகள் என்ன பண்ணிடுறான்? பிடிச்சு வச்சிடறான். சில குடும்பத்தில் புருஷன் மாற பிடிச்சு வச்சிடறான், மனைவி மட்டும் வருது, பிள்ளைகள் மட்டும் வர்றாங்க. புருஷன் மாற என்ன பண்ணிடுறான்? பிடிச்சு வச்சிடறான். ஏதாவது ஒன்றும் இல்லை ஹேங் ஓவர் பண்ணிடுறான், ஏதாவது ஒன்றும் இல்லை ஹேங் அவுட் பண்ணிடுறான். அவங்க பிடிச்ச வேலையில் நிமித்தமாக ஏதாவது ஒரு பிஸி, ஏதாவது ஒரு ஷெட்யூல், ஏதாவது ஒரு காரியம். சம்பளம் வாங்க போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், வேலை இருக்குது, அவங்க கூப்பிட்டாங்க, இது முக்கியமான வேலை அப்படின்னு ஏதாவது ஒன்று, படிப்புக்காக, காலேஜுக்காக, அதுக்காக என்னன்னு ஏதாவது ஒன்று. But you are completely 100% trapped by the spirit of Pharaoh. பார்வோனின் ஆவியினால் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம்.
எனக்கு அருமையானவர்களே, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம கவனிப்போம். 10வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. எனக்கு அருமையானவர்களே, இப்ப கர்த்தருக்கு ஆராதனை செய்ய முதல்ல அவன் சொன்னா, நீங்க போங்க, ஆனா கொஞ்சம் தூரம் மட்டும் போங்க, இங்கே பலியிடுங்க. சரி, நீங்க இப்படி சொல்றதுனால கொஞ்சம் தூரம், ஆனா ரொம்ப தூரம் போயிடாதீங்க. இப்ப ரெண்டாவது அவன் சொன்ன காரியம் என்ன? நீங்க போங்க, வேணான்னு சொல்லலை. எப்படி நான் விடுறது உங்களை? என் பெண்களும் பிள்ளைகளும் இருக்கட்டும், என் கஸ்டடியில் இருக்கட்டும். நீங்கள் போய் பலி செலுத்திட்டு உங்கள் என்ன செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. எப்படி அருமையானவர்களே, இந்த பட்டியில் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டிகளை எல்லாம் ஒரு இடத்துல அடைத்து வைத்து விட்டு அதை பால் கொடுக்க வச்சுட்டு காலையில் அந்த மற்ற ஆடுகளை எல்லாம் மேய்க்க கொண்டு போயிடுவாங்க. பல கிலோமீட்டர் அலைந்து திரிந்து சாயந்தரமாக என்ன செய்வாங்க, அடைக்க வரும்போது கரெக்டாக அந்தந்த ஆடுகள் அந்தந்த பெற்றோரோட போய் என்ன செய்யும், சேர்ந்துடும். ஒன்று கூட மிஸ் ஆகாது. கரெக்டாக அது அடையாளம் கண்டு அது போயிடும். அதுபோல் இவன் தந்திரமாய் அவைகளை பிடித்து வைக்க பார்க்குறான். பிடிச்சு வச்சுட்டு அவங்க நீங்கள் மட்டும் போய் ஆராதனை செய்யுங்க. மூன்றாவது அவனுடைய ட்ராப் என்ன? பார்வோனின் தந்திரமான ஆவி. நல்லா கவனிங்கள். இப்போ என்ன செய்யுமா, சரி, பெண்கள், பிள்ளைகள், புருஷர்கள் எல்லாரும் போங்க, வேணான்னு சொல்லலை. நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் போங்க. ஆனால் உங்கள் மிருக ஜீவன்களை, உங்கள் மாடுகளை, உங்கள் ஆடுகளை, உங்கள் பறவைகளை எல்லாத்தையும் என்ன செய்யுங்க. நான் இந்த செய்தியை கொடுக்கணும்னு சொல்லி ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்த போது எனக்கு ஒரு தொலைபேசி. பாஸ்டர், இந்த வாரம் சர்ச்சுக்கு வர முடியாது பாஸ்டர். ஏம்மா, என்னாச்சுமா? இந்த வாரம் சம்பளத்தை தரல, பிடிச்சி வச்சுட்டாங்க, ஒன்றுமே இல்லாமல் எப்படி சர்ச்சுக்கு வர்றது? இப்போ நான் சொன்னேன், நீ எதுவுமே இல்லைன்னாலும் நீ ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரலாம், அவர் ஏற்றுக்குவார். இல்லை, நாளைக்கு வேலை வச்சுருக்குறாங்க. சம்பளத்தை பிடிச்சதனுடைய நோக்கமே என்ன? அருமையானவர்களே, இப்ப அவன் பிடிச்சு வைக்கிற காரியம் என்ன தெரியுமா? மூணாவது, முதல்ல பாருங்க, பிடிச்சு வச்ச ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் இருந்தது. இதுக்கு என்ன நோக்கம்? மாடுகளையும் ஆடுகளையும் பறவைகளையும் நல்ல கவனிங்க, பலி செலுத்துவதற்கு பலியே இல்லாம வெறும் கையாய் நீங்கள் போங்கள் என்று அனுப்ப பார்க்கிறான். நம்மளை வெறும் கையா தேவ சமூகத்துக்கு என்ன செய்வான்? இன்னைக்கு நாம இப்படிதான் ட்ராப்டு பண்ணி இந்த பிடிக்கப்பட்டிருக்கிறோம். அவனால் அவனுடைய கண்ணியிலே நாம் அகப்பட்டவர்களாய் நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த பார்வோனுடைய மிக முக்கியமான ஆவிகளிலே இந்த மூன்றாவது ஸ்பிரிட் இன்னைக்கு பரவலாக ஒவ்வொரு குடும்பத்திலையும். இன்னைக்கு ஏன் போகல? பெட்ரோல் இல்லை, அதனால போகல. இன்னைக்கு ஏன் போகல? ஒண்ணுமே கையில் இல்லை, வெறும் கையா எப்படி போறது? ஆடு மாடுகளை, மிருக ஜீவன்களை, சம்பளத்தை, அவர்களுக்கு உரியவைகளை அவன் பிடித்து வைத்து என்ன செய்யறான்? நீங்க போயிருவீங்க அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஆனால் அதை மிஞ்சி நம்ம இதெல்லாம் உடைச்செறிஞ்சு நம்ம வெளியில வர்ற அளவுக்கு மோசையை போல, ஆரோனை போல நமக்கு துணிவு தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. அருமையானவர்களே, அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். நீ புருஷர்லாம் போக முடியாது, நாங்க இங்கெல்லாம் ஆராதி, இங்கெல்லாம் பலி செலுத்த முடியாது. எங்களுக்குன்னு ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் குறித்திருக்கிறார், எங்களுக்குன்னு ஒரு பலிபீடத்தை குறித்திருக்கிறார், எங்களுக்குன்னு ஒரு களத்தை குறித்திருக்கிறார். நாங்கள் மட்டுமல்ல, எங்கள் பிள்ளைகள், எங்களுடைய புருஷர்கள், எங்களுடைய மனைவி மக்கள், எங்களுடைய வாலிப பிள்ளைகள், எங்களுடைய சிறு பிள்ளைகள், குழந்தைகள், பால் உண்கிற குழந்தைகள், எங்களுடைய மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஓட்டி கொண்டுதான் போவோம் என்றார்கள். அல்லேலூயா. இதுக்கு சாதாரண போராட்டம் இல்லை. 10 வாதைகளை கர்த்தர் மேலிருந்து கீழே இறக்குனார். எனக்கு அருமையா, இவங்களை ரிலீஸ் பண்றதுக்கு,
ஏன் கர்த்தர் அவங்களோட கூட இருந்தார் தெரியுமா? மோசேயும் ஆரோனும் அந்த இடத்திலே வைராக்கியமாய் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்கிற அந்த மனப்பக்குவத்தில் இருந்ததுனால தான் கர்த்தர் 10 வாதைகளை அனுப்பி அந்த எகிப்தியரையும் பார்வோனையும் வாதித்து அதன் பிறகு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. இந்த பார்வோனுடைய டிராப்ல இருந்து நாம விடுதலையாக்கப்பட வேண்டுமானால் அருமையானவர்களே, சபையை புறக்கணிக்காதீங்க. சபையை குறித்த வாஞ்சை, சபையை குறித்த தாகம், சபையை குறித்த பாரம், சபையை குறித்ததான அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். எனக்கு சபைக்கு சம்பந்தமே இல்லை. எனக்கு நிறைய நேரங்களில் புரிவதில்லை. இன்னுமே எனக்கு புரியல. பல வருடங்கள் ஊழியம் செய்கிற ஊழியர்களும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, எப்படி தேவ சமூகத்துக்கு வராமல் ஒரு நபரால் வீட்டில் இருக்க முடியுது? எப்படி துணிகரம் கொள்ள முடியுது? எப்படி அந்த வாரம் நல்லா போகும்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? யார் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது? யார் அவர்களுக்கு தைரியம் கொடுத்தது அந்த வாரம் நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு? அருமையான தேவ பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு வரணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருந்தார்னா நம்ம அந்த நிபந்தனைக்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டும். அதைத்தான் அவர் விரும்புகிறார். ஆனால் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று எபிரேய ஆக்கியோன் சொன்னது போல நீங்களும் நானும் சபை கூடி வரும்போது அது மிக பேரானந்தம். ஆண்டவர் ஒரு ஸ்தலத்திலே நம்ம எல்லாரையும் சந்திக்கக்கூடிய மகத்துவமான இடம். ஆண்டவர் பேசுகிற, நம்மோடு கம்யூனிகேட் பண்ணுகிற, நமக்கு ஆலோசனை கொடுக்கிற அந்த ஸ்தலத்தை விட்டு பிரிப்பதற்கு இன்னைக்கு பார்வோனின் ஆவி தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிப்பார்கள். ஆனால் குழந்தை கிடைச்ச உடனே தேவனை ஆராதிக்க வரமாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா சொல்றாங்க? அந்த குழந்தையவே காரணம் சொல்றாங்க. குழந்தையவே காரணம் சொல்றாங்க. எனக்கு அருமையானவர்களே, பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க குழந்தை பாக்கியத்துக்காக. பிரெக்னன்ட் ஆன உடனே நடக்க முடியல பாஸ்டர். ஆஸ்பத்திரிக்கு எப்படி போற? டாக்டர் வீட்டுக்கு வர்றாரா? நீ அவ்வளோ கோடீஸ்வரனா? உன் வீட்டுக்காரர் அவ்வளோ கோடீஸ்வரனா? இல்லை. தேவனை நம்ம சும்மா அப்படியே அலட்சியப்படுத்துகிறோம், அவ்வளோதான். அதுக்கு ஒரு காரணம் நம்ம சொல்கிறோம். இடுப்பு வலிக்குது, உட்கார முடியாது. அங்கே உட்காந்து தான் இருக்கிறோம், டிவி பார்க்குறோம், செல்ஃபோன் பார்க்குறோம், மணிக்கணக்காக செய்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, தேவ சமூகத்தை புறக்கணிக்கும்படியாக இன்னைக்கு பார்வோனின் ஆவி உலகளாவிய லெவலில் நல்ல செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வேலைக்காக ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. வேலைக்காக நம்மளும் உட்காந்து ஆண்டவரே வேலையை கொடுங்க, ஆசீர்வதிங்க, அவங்கள பலப்படுத்துங்க, அவங்க குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரணும், அவங்களுக்கு நல்ல பிஸ்னஸை கொடுங்க, அவங்கள ஆரோக்கியப்படுத்துங்க. பாடுபட்டு ஜெபம் பண்ணுறோம். உபவாசத்தில் ஜெபம் பண்ணுறோம். நம்ம எல்லாரும் கார்பரேட்டாக ஜெபம் பண்ணுறோம். தனிப்பட்ட ஜெபத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் இரக்கம் பாராட்டுறார், வேலை கொடுக்குறாரு. ஆனால் வேலையை கொடுத்த உடனே இவர்களுக்கு வைராக்கியமாக இருக்க தெரியல. இவர்களால் சொல்ல முடியல, சார் எல்லா நாள் நான் வேலை பார்க்குறேன், எக்ஸ்ட்ரா டைம் கூட வேலை பார்க்குறேன், சண்டே ஐ வில் பி ரிசர்வ்ட், நான் சர்ச்சுக்கு போவேன். சொல்கிறதுக்கு முடியலையே, வைராக்கியம் அங்கே இல்லையே. தேவனுக்காக நிற்கிற மனிதர்கள் இன்னைக்கு குறைந்து விட்டார்கள். ஆண்டவருடைய வேலைக்கு, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகணும், அதை புறக்கணிச்சதுனால வேலையை எழுதி கொடுத்துட்டு வந்த எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவனுக்காக நின்றவர்கள் இருக்கிறார்கள். நல்ல கவனிங்க, ஒரு விஷயத்தை சொல்றேன். தேவனை புறக்கணிச்சிட்டு உன் வர்ற ஒரு வருமானம் உன் குடும்பத்தை உயர்த்தும் அப்படின்னு இன்னைக்கு பார்வோன் தந்திரமா உன்னை சித்தரிச்சு வச்சிருக்கான். இந்த டிராப்ல நம்ம எல்லாரும் நிறைய பேர் மாட்டி இருக்கிறோம். தேவனை புறக்கணித்து விட்டு, பலிபீடத்தை புறக்கணிச்சுட்டு, ஆலயத்தை புறக்கணிச்சுட்டு நாம ஒரு உறவை நம்ம தேடுவோமானால் அந்த உறவு எனக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை தரும்னு நீங்க நினைச்சீங்கன்னா you are trapped by Pharaoh. பார்வோனின் ஆவியினால் நீங்கள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அருமையானவர்களே, உங்களுடைய படிப்பை நீங்க எடுத்துக்கங்க.
தேவ சமூகத்தை விட்டுட்டு நீங்க எடுக்கிற கோர்ஸ் படிப்பு கூட நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு வெற்றியை தந்து விடாது. நீங்கள் வைராக்கியம் கொள்ளணும். அதுக்காக நீங்க வைராக்கியமா இருந்து பாருங்க. ஆண்டவர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக 10 வாதைகளை எழுப்பினாரோ, உன்னுடைய வைராக்கியத்தின் ஒரு ஆளின் நிமித்தமாக சண்டேல எந்த ப்ரோக்ராமும் இல்லைன்னு உலக அளவில் கர்த்தர் கேன்சல் பண்ண வைக்க அவரால் முடியும். அவரால் செய்ய முடியும். He can do that. இதுதான் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. 6 நாள் பிரயாசப்பட்டு எனக்கு கொடுக்கிற அந்த மன்னா, எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், அது என்னை குடும்பத்தை வாழ வைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாம அந்த 7வது நாள் தேவ சமூகத்துக்கு வர வேண்டிய நான், குடும்பத்தோடு இருக்க வேண்டிய நான், இன்னைக்கு அந்த இடத்துக்கு போகாம நான் வேலைக்கு போக என்னை வைக்கிது அப்படின்னா, அந்த வருமானம் என் குடும்பத்தை உயர்த்த போகுது அப்படின்னா, அது பயங்கரமான தந்திரமான ஒரு காரியத்தை உங்க மனதில் அவன் விதைத்து வைத்திருக்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவருடைய வசனம் இதை சொல்லுகிறது. நம்ம சமாளிக்கிறதுக்காகலாம் இல்லை வேத வசனம். நம்முடைய இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இழுத்து பிடிச்சி வணைஞ்சி போறதுக்கு அல்ல. நாம தான் வசனத்தின்படி நடக்கணும். நாம தான் வளையணும். வசனத்தை வளைக்க கூடாது. அருமையானவர்களே, அப்ப கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாய் தெளிவாக சொல்லுகிறது. இந்த இடத்துல யோனாவை குறித்து நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். யோனாவினுடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள். யோனா தான் நினிவேக்கு அழைக்கப்பட்டவன், நினிவேக்கு போக தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆண்டவர் அவனோடு தெளிவாய் பேசினார். Go to place of Nineveh. அங்க போய் சொல்லு, இந்த தேசத்தை நான் அழிக்க போறேன், பாவம் பயங்கரமா இருக்கு, மனம் திரும்ப சொல்லு. போறான். அந்த இடத்துல பார்த்தா இது ஆகாது. இந்த ஜனங்க மோசமான ஜனங்க, இந்த ஜனங்க முரட்டாட்டம் பிடிச்சவங்க. இவனா ஒரு டிசிஷன் எடுக்கிறான், இவனா ஒரு முடிவு செய்கிறான். அருமையான தேவ பிள்ளைகளை, இப்ப இவன் எடுத்த முடிவு என்னவாய் நடந்தது? என்ன விதத்தில் போய் முடிந்தது? நினிவேக்கு போறதுக்கு பதிலாக தர்ஷீஷுக்கு அவன் கப்பலுக்கு டிக்கெட் வாங்குறான். கப்பல்ல ஏறிட்டான். இவன்கிட்ட டிக்கெட் இருக்கு, எந்த ஊருக்கு போறோம்னு தெரியுது, ஆனா ராங் ரூட்ல போயிட்டு இருக்கான். தேவன் சொன்ன ரூட்ல போகல. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் தங்களா முடிவெடுத்து தாங்கள் செய்கிறது, தாங்கள் செலக்ட் பண்றது பர்ஃபெக்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இன்னைக்கு பெற்றோரே இந்த தவறை செய்கிறார்கள். தாங்க செய்வதுதான் கரெக்ட் அப்படின்னு. அருமையானவர்களே, சபை இருக்கு, ஊழியக்காரன் இருக்கான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இருக்கான். நீ முடிவுல நீ ஸ்ட்ராங்கா இருந்து கரெக்டா நீ செய்யறன்னு செய்ய நினைச்சேன்னா, அருமையானவர்களே, you will be trapped. நீ நிச்சயமாக பிடிக்கப்படுவாய். எங்க பிடிச்சார் கர்த்தர் யோனாவை? கடலின் ஆழத்தில் பிடித்தார். ஆழத்தில் பிடிக்கப்பட்டான் அவன். எல்லாரும் சேர்ந்து அவனை தூக்கி போட்டாங்க. ஒருத்தன் கூட காப்பாற்ற வரல. காப்பாற்றணும்னு நினைச்சா கூட இவன் காப்பாற்றப்படுறதுக்கு அவன் மனசு ஒத்துக்கல. தப்பு பண்ணிட்டோம், என்னை தூக்கி போட்டுருங்கன்ட்டான். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஏன் அப்படின்னா, இன்னைக்கு பார்வோனின் ஆவி இன்னைக்கு நிறைய பேரை பிடிச்சு வச்சிருக்கு. அதுல இருந்து நம்ம ரிலீஸ் ஆகணும். அருமையான தேவ பிள்ளைகளை, என்னடா பாஸ் இவ்வளோ கடுமையா பேசுறாருன்னு நினைக்காதீங்க. வசனம் சொல்லுது, அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் இதை சொல்லாமல் போனால் எனக்கு ஐயோ. அருமையான தேவ பிள்ளைகளை, உன்னுடைய ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வருமானம் உன் குடும்பத்தை முன்னேற்றிட முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார். 6 நாள் எடுத்துக்க. 7வது நாள் நீ மன்னா பொறுக்க என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. You are supposed to be before the tabernacle of God. தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி எல்லாரும் வந்துடணும்னு சொன்னார் ஆண்டவர். மன்னா வரல. அப்படியும் கீழ்ப்படியாம நிறைய பேர் சாக்கு மூட்டையை தூக்கிட்டு போனாங்க. ஒருத்தனுக்கும் கிடைக்கல. 6வது நாள் எக்ஸ்ட்ரா அவங்க பொறுக்கி வச்சிருந்த மன்னா 7வது நாள் கெட்டு போகாதிருந்தது. கர்த்தர் அதுதான் போஷிப்பா. 6 நாள் உனக்கு கொடுக்க. அவன் சம்பளமே கொடுக்கலையா, அவனுடைய ட்ராப்பை புரிஞ்சுக்க. இன்னைக்கு வெறும் கையா நான் போயிட்டு சர்ச்சுக்கு வந்தாலும் பரவாயில்ல,
நான் போவேன், கர்த்தர் பார்ப்பார். ஆனால் விட மாட்டாரு. நீங்க இந்த முடிவு எடுத்துட்டீங்கன்னா உன் பாஸ் உன் வீடு தேடி வருவான், சாரின்னு சொல்லி உன்னுடைய சம்பளத்தை உனக்குரியதை அவன் கொடுத்துட்டு போறத அந்நிய கண்கள் அல்ல, உன் கண்ணு காணும், உங்க கண்ணு பார்க்கும். அதை ஆண்டவர் செய்வார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, வைராக்கியம் கர்த்தருக்காக. வேலையை விட ஆண்டவர் தரம் தாழ்ந்தவர் அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு பார்வோன் இப்படித்தான் தந்திரமா நாம நினைக்கிறோம். பல காரணங்களை சொல்றோம். நான் குறை சொல்ல, உங்க பலகீனத்தை நான் குறை சொல்லல. ஆனால் எந்த பலகீனத்தை முன்னிட்டு நீங்கள் ஆலயத்தையும் ஆராதனையும் பலிபீடத்தையும் ஆசிரிப்பு கூடாரத்தையும் தள்ளி வைக்கிறீங்களோ, அப்புறம் அது உங்களை தள்ளிடும். அப்ப வருத்தப்படக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான். இன்னைக்கு ஆண்டவர் நிறைய பேரை தள்ளி வச்சிருக்கிறாரு. அது தெரியல. நீங்களும் நானும் தான் உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த யோனாவை கர்த்தர் ஆழத்தில் பிடித்தார், பிடித்து தூக்கினார், பிடித்து அழுகிறான், கதறுகிறான். இன்னைக்கு அப்படியே அவனுடைய வஸ்திரங்கள் எல்லாம் அழுக்காய் போனது, நாற்றம் எடுத்தது, கடல் பாசி அவனை சுத்தி கொண்டது, இருள் அவனை சூழ்ந்து கொண்டது. இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பத்தில் இருள். காரணம் என்ன? தேவனுடைய சமூகத்தை விட்டு புறக்க நம்ம தள்ளி போட்டதுனால தான். ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போகாம, ஆண்டவர் நமக்கு நாட்டப்பட்டிருக்கிற இடத்துல இல்லாம, நாமளா உன்னை செலக்ட் பண்ணி இது பெஸ்டா இருக்கும், இது சூப்பரா இருக்கும், இது நல்லா இருக்குன்னு நாமளா டிசைட் பண்ற பாருங்க, அதுதான் நம்முடைய அழிவுக்கு, நம்முடைய இருளில் தள்ளுவதற்கு காரணமாய் அமைகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இந்த பார்வோனின் ஆவியை நீங்கள் அடையாளம் கண்டுகொள். ரெகக்னைஸ் தி ஸ்பிரிட் ஆஃப் பார்வோ. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அது அலோ பண்ணக்கூடாது. நாம வைராக்கியம், உங்க வேலையில வைராக்கியம் காமிங்க. ஏங்க, இது இல்லைன்னா உலகம் ரொம்ப பெருசுங்க. உலகம் ரொம்ப பெருசு. ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம இல்லை. ஆண்டவர் நமக்காக ஏராளமான வாய்ப்புகளை மதகுகளை போல திறக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் இது ஒன்ன வச்சுதான் ஐயோ நான் நம்மளை நடத்த போறாரு அப்படின்னு. இல்லைங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்தை விட்டு பரப்பிட்டாங்க. பார்வோன் உடல. பார்வோன் என்ன செய்யறான்? துரத்தி பிடிக்க பார்க்கறான். இன்னைக்கு நிறைய பேர் விடணும்னு நினைக்கிறாங்க, விடணும் மனம் இருக்கு. ஆண்டவரே என்னாலும் சரி வைராக்கியமா துணிஞ்சு நிக்கணும், நான் வைராக்கியமா இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு அவங்க பலன் இருக்கு மட்டும் பிரயாசப்படுறாங்க. ஆனா பின்னாடி துரத்துற பார்வோனை பார்த்தோன்னே பயம் வந்துருது. ஐயோ துரத்துறானே, பிடிச்சிருவானோ, மறுபடியும் நம்ம இழுத்து கொண்டு போயிடுவானோ. இல்ல அருமையானவர்களே, நீங்க புறப்பட்டுட்டீங்கன்னா போதும், அந்த இடத்தை விட்டு காலி பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த இடத்தை விட்டு நீங்க தேவ சமூகத்தை நாட ஆரம்பிச்சுட்டா போதும், பலிபீடத்தை நோக்கி நீங்க பார்த்துட்டா போதும், ஆசிரிப்பு கூடாரத்தை நோக்கி உங்க பயணம் ஆரம்பித்தா போதும், நீங்க தொடங்குங்க. அவர் வெற்றியாய் முடித்து தர போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், அந்த சூழ்நிலையில உடைச்சு நீங்க முன்னேறி வாங்க. கர்த்தருடைய பலிபீடத்தை நோக்குங்க, கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தை நோக்குங்க, ஆலயத்தை நோக்குங்க, முடிவு பண்ணுங்க. அந்த முடிவிலிருந்து மாறாம இருங்க, வைராக்கியம் பாராட்டுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண அந்த இடத்துல எழும்பி நிற்பார். அருமையானவர்களே, எங்க வாழ்க்கையில எத்தனை சாட்சிகளை சொல்லலாம் தெரியுமா? எத்தனை சாட்சிகள், பின்னிட்டு பாராத ஒரு அனுபவம். நாங்களும் விழுந்தோம் தான், எத்தனையோ இடத்துல விழுந்தோம், எந்திரிச்சோம். ஆனா எப்பெல்லாம் பின்னிட்டு பார்க்க கூடாது அப்படின்னு வைராக்கியம் பாராட்டணுமோ அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் வைராக்கியமாய் எழும்பி நின்றார், பொடுபிடித்தார், யுத்த சன்னத்தராய் வெளிப்பட்டார். ஆண்டவர் அமைதியா உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கல, என்னை பரியாசம் பண்ணல. அருமையா ஆண்டவர் யுத்தம் பண்ணினதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, உங்களுக்கும் ஆண்டவர் யுத்தம் பண்ண அவர் விரும்புகிறார். ஒரு கடன் இல்லாம உங்களை வாழ வைக்க அவரால் முடியுங்க. ஒரு கடன் இல்லாம உங்களை உயர்த்த முடியும். வசனம் சொன்னது போல, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய்.
அப்படிங்கிற நிலைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த அவரால் முடியும். இன்னைக்கு நிறைய சம்பளம் வாங்குகிறவர்கள் நிம்மதியா இல்லை தெரியுங்களா? நிம்மதியா இல்லை. போய் கேட்டு பாருங்க ஒவ்வொருத்தரையும். எல்லாம் இஎம்ஐ. ஒரு 2 மாதம் சம்பளத்தை நிறுத்தினான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோத்தையும் கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு பாதி விலைக்கு, ஆமாம், சட்டி பானை ஒன்று வச்சுக்கிட்டு மண் சட்டியில் தான் சமைக்கணும். ஒன்றும் இல்லைங்க. யோசித்து பாருங்க, கர்த்தர் நம்மளை எவ்வளவு அழகாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த பார்வோனின் ஆவியிட்டிருந்து நம்ம தப்பணும். அதுக்கு யோனா செய்தது போல நீங்க அழணும். வேற வழியே இல்லை. ஆண்டவர்கிட்ட அழணும். ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க, என்னை விடுவித்தருளுங்க, இருளில் கிடக்கிறேன், என்னை தூக்கி விடுங்க, என்னை கடல் பாசி சுற்றி அழுக்கா இருக்கிறேன், என்னை சுத்தம் பண்ணி கொடுங்க. அது எந்த மீன் விழுங்குச்சோ அதே மீன் நினிவே பட்டணத்தின் வாசல்ல வந்து கக்கிடுச்சு. அருமையானவர்களே, நீங்க எந்த டெஸ்டினேஷனை இழந்தீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை நிலை நிறுத்த அவர் போதுமான தேவன். வைராக்கியமா இருங்க. உங்க படிப்புக்காக ஆண்டவரை விட்டு கொடுக்காதீங்க. உங்க வேலைக்காக ஆண்டவரை விட்டு கொடுக்காதீங்க. உங்களுடைய எதிர்காலத்துக்காக ஆண்டவரை விட்டு கொடுக்காதீங்க. உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக ஆண்டவரை விட்டு கொடுக்காதீங்க. ஏன் தெரியுமா? இதெல்லாம் நீங்க விட்டு கொடுக்காம இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு படிப்பு விஷயத்துல, வேலை விஷயத்துல, உங்களுடைய எதிர்காலத்துல, உங்களுடைய ஆரோக்கியத்துல அவர் எந்த காரியத்திலும் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். அவர் துணை நிற்பார். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன தேவன் அப்படியே அவர் செயல்படுகிறது உங்களுடைய கண்கள் காணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, வைராக்கியமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் இருங்க. பைபிள் காலேஜில் நான் படிக்கிற போது அநேக நேரங்கள் எனக்கு காணிக்க போட காசு இருக்காது. எல்லாரும் அவங்க அம்மா அப்பா அனுப்பி தருவாங்க. எல்லாரும் பாக்கெட் நிறைய காசு வச்சுருப்பாங்க. இது இல்லாமல் அங்கே வர்ற மிஷினரிகள் யாராவது அவங்க உதவி செஞ்சோன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் யார்கிட்டையும் வாங்கிறதும் இல்லை, அப்பையிலேருந்தே வாங்கிறது இல்லை. அப்போ என்கிட்ட ஒன்றுமே இருக்காது. நிறைய நாட்கள், இந்த 3 ஆண்டு கால பயிற்சியில் பல நாட்கள், பல வாரங்கள் நான் காணிக்கை போட்டதில்லை. காணிக்கை போடுறதுக்கு இல்லை, உண்மையாக இல்லைன்ட்டு இல்லை. அதுக்காகவே என்ன செய்வேன்னா, காசு இல்லாத நாட்கள் எல்லாம் நான் காணிக்கை எடுக்கிறேன்னு போய் பையன் ஒன்று வாங்கி கொண்டு நிற்பேன். காணிக்கை எடுக்கிறதுக்காக நின்று கொண்டு இருப்பேன். நம்முடைய இருதயத்தை ஆராய்கிற கர்த்தர். அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் ஒவ்வொரு வருடமும் எங்களோடு பேசின காரியம், ஒவ்வொரு வருடமும் ஆண்டவர் இந்த வருஷம் காணிக்கை அதிகமாக கர்த்தருக்கு போடணும் பாஸ்டர்மா முடிவு பண்ணுவாங்க, டிசைட் பண்ணுவாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாலேருந்து ஆரம்பித்து இப்போ ஒரு எங்கள் பிள்ளைகள் கையில் கூட நாங்கள் குறைவாய் கொடுக்கறதில்ல அந்த காணிக்கை பண்ணதை. ஏன்னா கர்த்தர் ஒன்றும் இல்லாத நிலைமையிலிருந்து இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, பார்வோனை உங்களை பிடிக்க, நீங்கள் பார்வோனுக்கு சிறை பிடிக்கப்படக்கூடாது, நீங்க பார்வோனை சிறை பிடிக்கணும். ஹல்லேலூயா. பார்வோனை உங்க கைக்குள்ள வச்சு நசுக்கணும். அது எப்பேற்பட்டாலும் அந்த நீங்க வைராக்கியமா இருங்க. நீங்க துணிந்து நில்லுங்க. உங்க பாஸுக்கிட்டயா இருக்கட்டும், உங்க இன்ஸ்டியூட்டா இருக்கட்டும், உங்களுடைய ஃபேமிலியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நீங்க வைராக்கியமா நின்று பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறது நீங்கள் காண்பீர்கள். நீங்க விட்டு கொடுக்காதீங்க. அந்த இடத்துல அழுதான், அவன் உணர்ந்தான், ஆண்டவர் அவனை விடுவித்தார். இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்ததை விட இந்த யோனாவை விடுவித்தது ஒரு பெரிய வெற்றி. ஏன் தெரியுமா? இவன் அங்கே ஆழத்துக்குள்ள செத்து தொலையிட்டும்னு விட்டு வேறொரு யோனாவை கர்த்தரால் எழுப்ப முடியும். ஆனால் ஆண்டவர் அதே யோனாவை மறுபடியும் நிலைநிறுத்தினார். அந்த நினிவே பட்டணத்தால் 120,000 பேர் மனம் திரும்புவதற்கு ஒரு தீர்க்கதரிசி காரணமாயிருந்தான். அல்லேலூயா. அருமையானவர்களே, முதல்ல உங்க காரியத்தில் நீங்க வைராக்கியமா இருங்க. காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. போராட்டம் வரும். இந்த பிரசங்கத்தை நீங்க கேட்டுட்டீங்கல்ல, நாளையிலேருந்து ஆரம்பிச்சிடும். இன்னையிலேருந்து கூட இந்த சவால் வரும் உங்களுக்கு. இன்னையிலேருந்து கூட சவால் வரும்.
ரெசல்யூஷன் புதுசாக ஒன்று பாஸ் பண்ணி உங்கள் கையில் கொடுப்பான். நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? இந்த பார்வோனை பார்த்து எந்த சூழ்நிலையிலையும் என்னை பலிபீடத்தை விட்டு, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு என்னை பிரிப்பவன் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. வைராக்கியமா இருங்க. அதே லெட்டரை தூக்கிக்கிட்டு கொண்டு வந்து சபையில் சாட்சியா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை அந்த இடத்துல முத்திரை மோதிரமாய் வைப்பார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்க ஆண்டவர் அந்த பலிபீடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம்னா போதும். இதை லோத்து செய்யாததுனால தான் லோத்துவனுடைய வாழ்க்கை சின்னாபன்னமாய் போனது. அவள் உப்பு தூணானாள். எல்லாம் இப்போ உலகம் பூரா போய் நக்கி பார்த்துட்டு வருது, உப்பு இருக்காது. உப்பு தூணானாள். அது உருவமே உருவழிந்து போயிருக்குது. அந்த குடும்பமே சின்னாபன்னமாய் போச்சு. அருமையானவர்களே, நம்முடைய குடும்பம் அப்படி அல்ல. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம், வேறு பிரிக்கப்பட்ட குடும்பம், இஸ்ரவேல் என்னும் நாமம் தரிக்கப்பட்ட குடும்பம். எனக்கு அருமையானவர்களே, அதில் நீங்கள் வைராக்கியமாய் இருங்கள், உறுதியாய் இருங்கள். ஆண்டவர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை, உயர்ந்த இடத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எவைகளை எல்லாம் இழக்கிறீர்களோ அவைகளை கர்த்தர் உங்களுக்கு தர அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க வேலையை கர்த்தர் நிமித்தமா வைராக்கியம் பாராட்டுனீங்கன்னா அதே வேலையில உங்களை முத்திரை மோதிரமாய் வைப்பார். நீங்க படிக்கிற இன்ஸ்டியூட்ல கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்த அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். சிலர் சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டு என் புள்ள போய் இந்த காம்படிஷனில் கடந்து கோல்டு மெடலிஸ்டாக வந்தான் அப்படின்ட்டு. நல்லதியா, கோல்டு மெடலிஸ்ட்டு. ஆனால் தேவ சமூகத்தை ஃபெயில் ஆயிட்டானே, தேவ பிரசன்னத்தை இழந்துட்டானே, தேவ மகிமை இழந்துட்டானே. இந்த உலகம் உன்னை என்ன பண்ணுது? கோல்டுக்கு நேராக இழுத்துட்டு போகுது. இந்த கோல்டை தயாரித்தவரே இங்கே தான் இருக்காரு, உற்பத்தி பண்ணவரே இங்கே தான் இருக்காரு. அவரை நோக்கி வாடான்னா நீ அவன் கொடுக்குற சொற்பமான கோல்டுக்கு நீ ஓடி போற. அருமையானவர்களை, இந்த பேரும் புகழும் உன்னை இழுக்க வைக்கும், உன்னை பரியாசம் பண்ண விட்டு கொடுக்காதீங்க. அப்படியே கண்களை மூடி எழுந்து நிற்போமா? Let us all stand our feet in this morning. ஆமேன். ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். ஆமேன். நீங்கள் நான் உணர வேண்டிய ஒரு காரியம், பார்வோனின் தந்திரத்துக்கு நம்மை விலக்கி காத்து கொள்ள வேண்டும். ஆமேன். ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய வருமானம் வந்தாலும் சரி, நீங்க சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, தேவ சமூகம் பிரதானமானது, தேவ சமூகம் பிரதானமானது, தேவனுடைய பிரசன்னம் பிரதானமானது, தேவனுடைய பலிபீடம் பிரதானமானது, ஆசரிப்பு கூடாரம் பிரதானமானது. அதை விட்டு பிரிக்கிற எந்த ஒரு காரியத்துக்கும் ஆமென், அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஆண்டவரே, ஒரு தீர்மானம் எடுங்க. அருமையானவர்களே, ஒரு தீர்மானம் எடுங்க. ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சாங்கன்னா நீங்க வைராக்கியமாய் சொல்லுங்க, இந்த நாள் கர்த்தருக்குரிய நாள். ஆண்டவரே சொல்லுங்க, உன் இன்ஸ்டிடியூட்ல ஒரு காரியம் வச்சாங்கன்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை தேவனுக்குரிய நாள். ஆமென். அந்த நாளை எதுக்கு நாம சுட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க வைராக்கியம் பாராட்டுங்க. அந்த ரூல்ஸ் மாற்ற கர்த்தர் உதவி செய்வார். ரூல்ஸ் கர்த்தர் மாற்ற உதவி செய்வார். ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ண அவர் போதுமான தேவன். எல்லாரும் உங்களுடைய வருமானம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். வருமானம் இல்ல, சம்பளம் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை சம்பளம் கொடுக்கல, சனிக்கிழமை நமக்கு கிடைக்கல, கவலைப்பட வேணாம். தேவனுக்காக நீங்க வைராக்கியம் பாராட்டுங்க. அந்த வைராக்கியத்தின் நிமித்தம் கர்த்தர் உங்களை உயர்த்தவர் போதுமான தேவன்.
ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு விஷயம் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆமென். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை மாத்திரம் சேவிக்க நாம் ஒப்பு கொடுப்போம். சுருக்கமா சொல்ல போனா ரெண்டே காரியம்தான். கர்த்தரா இந்த உலகமா? கர்த்தர் ஒரு நாளும் உங்களை அடிமைப்படுத்த மாட்டார். ஆனால் இந்த உலகம் என்கிற பிசாசு உங்களை அடிமைப்படுத்தும். கர்த்தர் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது அவருடைய சுதந்திரவாளிகளாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். ஆனால் பிசாசுக்கு நாம் அடிமையாகும் பொழுது அவன் சுதந்திர விதத்தை தரப்போகிறது இல்லை. கர்த்தரை விட்டு வெகு தூரம் செல்லக்கூடியதான, கர்த்தர் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை, விசுவாசம், இவை எல்லாம் தகர்த்து போடுகிறதான ஒரு உலக காரியங்களுக்குள்ளாக அவன் நம்மளை கொண்டு போய் விடுகிறான். கேட்டுக்கு போகிற வழி அது நல்லதா தான் தெரியும். ஆனா பரலோகத்துக்கு போகிற வழியோ இடுக்கமான வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாம செய்யக்கூடிய தியாகங்கள், இன்னைக்கு நாம ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்கள், நாளை நமது சந்ததியினரும் அதை பின்தொடர்ந்து அவர்கள் சந்ததிக்கு அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோமா? நாங்கள் பின்பற்றுகிறோம். ஆமென். அதுதான் சிறு பிள்ளைகளுக்கான ஒரு பாடல் சொல்லப்படுகிறது. இயேசுவின் பின்னே நானும் போகிறேன், சாத்தானே உனக்கு டாட்டா. நீ இயேசுவின் முன்னே சோட்டா, அது எனக்கு தெரிந்தது லேட்டா. இப்போ என்ன கேட்டா, நான் இயேசுவின் பிள்ளை ஆமா என்று. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளையாய் நாம் இருந்தோம்னா இந்த உலகம் நமக்கு சோட்டா தான். ஆகவே ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம் கண்களை மூடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து இந்த நாளிலே வந்ததான வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு மாத்திரம் நாங்கள் முதல் உரிமை கொடுத்து நாங்கள் செய்யக்கூடிய தியாகங்கள், கர்த்தருக்காக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நீ பார்த்து கொண்டிருக்கிறீர் ஐயா. அதனுடைய பிரதிபலனையும் கர்த்தர் அளிக்க வல்லவராய் இருக்கிறீர். எங்களை சுதந்திரவாளியாய் மாற்ற நீ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளிலே வார்த்தையை பகிர்ந்து கொண்ட நம்முடைய மகனை வல்லமையுள்ள கரத்தில் எடுத்து பயன்படுத்தும். இன்னும் பல ஆயிரம் ஜனங்களுக்கு கர்த்தர் பயன்படுத்தும். ஆண்டவரே, இந்த நாளிலே வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. அவருடைய பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இன்னும் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற வைராக்கியத்தை, பக்தி வைராக்கியத்தை அவர்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பலமில்லாதவர்களுக்கு கர்த்தர் பலனை தருகிற தேவன், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை தருகிற தேவன். நீர் ஆவியினாலே நிரப்பியறல வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட அவருடைய வருகை விருந்து எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.